அண்ணே வணக்கம். வணக்கம் கோவிந்து. நானே திருச்செந்தூர்ல அண்ணாச்சி மேல கை வச்சிருக்காங்க. அதாவது அந்த அம்மா ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்துச்சுன்னா எப்ப பார்த்தாலும் இப்படிதான் ஒரு போலீஸை வச்சுக்கிட்டு அந்த காவல்துறையை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் கைது பண்ணி ஜெயிலில் அடைக்கிறதா அவங்க வேலையாக இருந்துச்சு. அதைத்தான் நம்ம தவக தலைவர் தற்கொலை கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களும் பண்ணியிருக்காரு. இல்ல ஆக்சுவலா இப்ப இப்படி மாதிரி ஒரு அடக்குமுறையா கையாட்டு திமுக காரங்களையும் திமுகவையும் ஒழிக்கலாம்னு நினைச்சா அப்படின்னா வரலாற்றை திரும்ப அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பதில் சொல்லும் அப்படின்றது இல்ல. முக்கியமான விஷயம் என்னன்னா இவங்க யாருக்கும் வரலாறே தெரியாது. ஏன்னா இவங்க அதை படிக்கவும் இல்லை, அதை பத்தி அது தெரியவும் இல்லை, கேட்டும் தெரிஞ்சுக்க. வரலாறுலாம் எடுத்து பார்த்தாங்கன்னா திமுக காரங்கள இவங்க அரெஸ்டே பண்ண மாட்டாங்க, கைதே பண்ண மாட்டாங்க. ஏன்னா கைது பண்ணா இன்னும் விகோரஸா வருவோன்றது அவங்களுக்கு தெரியல, தெரியாம தொட்டுட்டாங்க. சரியா? இன்னும் விகோரஸா கண்டிப்பா வருவோம். கண்டிப்பா ஒவ்வொரு மாவட்டத்திலயும் சரி. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு தொடர்ந்து ஒரு திமுக கட்சிக்காரங்க மேலேயோ தலைவர்கள் மேலேயோ இந்த மாதிரி ஒரு பொய்யான குற்றச்சாட்டும் சரி அவங்க அடக்குமுறை கையாண்டோம் அப்படின்னா பழைய திமுக எப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு விஷயங்களை தமிழ்நாடும் சரி தமிழக வெற்றி கழகமும் பார்க்க ரெடி ஆகிட்டான். தலைவர் பாருங்க, உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி உடனே வீடியோ போட்டாரு. சீக்கிரம் எனக்கு தெரிஞ்சு ஒரு சிறை நிரப்பும் போராட்டம் கூட திமுக அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. கண்டிப்பா. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க மேலையும் குறிப்பா கட்சிக்காரங்க மேலதான் அவங்க எல்லா கேசையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க திமுக காரங்க மேல. அதுக்கு எதிராக திமுக வழக்கறிஞர் லீகல் விங்கும் சரி நிறைய முன்னெடுப்பு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு பொய் பிரச்சாரத்தை திமுக மேல நீங்க கொண்டு வந்தாலும் அதை ஃபேஸ் பண்றதுக்கு திமுக ரெடியா இருக்குது. அண்ணன் சொன்ன மாதிரி சிறை நிரப்பும் போராட்டத்தையும் ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா தான் இருக்குது திமுக. இன்னொரு விஷயம் என்னன்னா டிஎம்கேவோட லீகல் விங்க பத்தி உங்களுக்கு தெரியல. சரியா? சிட்டிங் சிஎம்மா இருந்த ரூலிங் பார்ட்டியோட சிஎம்மா இருந்த அந்த அம்மா ஜேவே பரபரக அக்னாகரா ஜெயில ஊதுபத்தி உருட்ட வச்ச வரலாறுலாம் இவங்க படிக்கல போல. அதனால டிஎம்கே லீகல் விங்கு முன்னாடி விட இப்ப ரொம்ப பயங்கர ஆக்டிவா இருக்குது, விகரசா இருக்கிறாங்க, ரொம்ப விகரசா இருக்காங்க.